ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபேக் அவுட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பிரேக் அவுட்னா என்ன, பிரேக் டவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்போ பிரேக் அவுட் வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரானீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், மார்க்கெட்டும் நல்ல ரேலி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட்கான கான்செப்ட்டு. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும், மார்க்கெட்டில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போகும். அந்த இடத்துல உங்களுக்கு ரேலி கொடுக்காம மறுபடியும் கீழே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் கொடுத்துரும். இதுக்கு பேர் வந்து ஃபேக் அவுட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரு ஆவாங்க. ஆனால் இந்த சார்ட் என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. அந்த ஃபால் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிவியராகவும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபேக் அவுட்டில் நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா நமக்கு லாஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபேக் அவுட்டை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும் அதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக எடுத்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் அவுட்டையும் நம்ம கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு கிளியரான ப்ராஃபிட்டபுளான ட்ரேட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபேக் அவுட்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கிறப்ப நம்ம என்ட்ராவோம். என்ட்ரானதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் ரீச் ஆன உடனே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுவோம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் காரணமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அவங்க தான் வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதிகமான குவான்டிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறப்ப அவங்களால ஒரே நாளில் வந்து உங்களுக்கு பை ஆர்டரை வந்து போட முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கிற குவான்டிட்டிக்கு ஒரே நாளில் பை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரே நாளில் 20% 30% வந்து மேலே போகும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்குமுலேட் பண்ணுவாங்க. அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில வாரங்கள் நடக்கலாம், சில மாதங்கள் நடக்கலாம், ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வருஷக்கணக்கில் கூட போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப சில நேரங்களில் இந்த மாதிரி ஃபேக் அவுட் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொண்டு போவாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க்கெட் கீழே ஆகிறப்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டரை செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செல் பண்ணுறப்ப உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவுமே கீழே போகும். அந்த இடத்துல உங்களுக்கு செல் பண்ணுற குவான்டிட்டிஸை எல்லாத்தையுமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு அக்குமுலேஷன் நடக்கும். ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக அக்குமுலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், பிரேக் அவுட் வந்து ஆக்சுவல் பிரேக் அவுட் நடக்கும். இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக் அவுட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி வர ஃபேக் அவுட்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி கரெக்டான பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கிளியராக உங்களுக்கு ஃபேக் அவுட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.